வணக்கம் அன்பாசன சின்னங்களே, நாங்கள் இன்று வந்திருக்கிறோம் யாழ்ப்பாணம் பலால வீதி திருநெல்வேலி சந்தைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேக்கப் லவ்னு சொன்னீங்கன்னா அந்த பிராண்டட் ஷோரூமாக வந்து திருநெல்வேலியில் இருக்குது. இது வந்து நல்ல குவாலிட்டி என்று சொல்லலாம். என்று சொன்னால் எல்லாமே இங்கே இருக்குது. அதுவும் குவாலிட்டி நம்பர் 1 குவாலிட்டியில் வந்துருக்கு. ருக்ஷிலா ஃபெர்னாண்டோ வந்து இந்த ஷோரூமுடைய உரிமையாளர் இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். ரைட். என்னோட சொன்னால் இந்த மேக்கப் லவ் இந்த ஒரு பிராண்டடான ஷோரூம் இதுக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? நான் வந்து மேக்கப் கிளாஸஸ் மோஸ்ட்லி கொடுக்குறேன். அப்போ நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஓனாக யூஸ் பண்ணுறதுக்கு வேண்டுற திங்ஸ் எல்லாமே நான் செக் பண்ணி பார்ப்பேன். லாஸ்ட்டாக இப்போ என்னோட கிளாஸஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தான் அப் டு ஃபைனல் வரைக்கும் ப்ராடக்ட்ஸ் கொடுப்பேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. என்ன சொன்னால் நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரிஜினல். அப்போ அந்த ப்ராடக்ட்ஸை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் ப்ராக்டிஸுக்கு வேண்டிட்டு வர்றது பாசிபிள் இல்லை. ஏன்னா அதில் ப்ரைஸஸில் ரேஞ்சஸ் எல்லாம் எனக்கு தெரியும். அப்போ நானே தான் கிளாஸுக்கு கொடுக்குறேன். நான் அதுக்கப்புறம் அவங்களோட தொழிலுக்காக அவங்க வேண்டைக்குள்ளே எனக்கு ஒருக்கா கொண்டு வந்து காட்டுவாங்க. மிஸ் பாருங்கள், நான் இதை வேண்டியிருக்கேன். அப்போ நான் செக் பண்ணிக்குள்ளே நான் கவனித்தது 100க்கு 80% டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ், செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி தான் அவங்க வேண்டி கொண்டு வரது. அப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்தது. இப்போ எனக்கு ஃபாரின் பின்புலம் இருக்கிறனால நான் வந்து நானே ஓனாக இறக்குமதி செய்து விற்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்காக தான் நான் இந்த ஸ்டோரை ஸ்டார்ட் பண்ணினேன். மேக்கப் லவ் வந்து இந்த பிராண்டட் ஷோரூம் வந்து இத்தனை வருஷமா இருக்கு. நான் வந்து இந்த ஃபீல்டில் 17 இயர்ஸாக இருக்கிறேன். ஆனால் நான் ஷோரூம் வந்து தொடங்கி 1 இயர் தான் ஆகுது. 1 இயர் கம்ப்ளீட் ஆகி இப்போ போய் கொண்டிருக்குது. நான் இதுக்கு முதல்ல வீட்டை வச்சு ஆன்லைன் சேலம் செய்தேன். நான் ஓகே. நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் வருவாங்க. ஃபாரினில், அதாவது ஸ்ரீலங்காவில் இருந்து ஃபாரினுக்கு போன மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட இப்போ என்ன தொடர்பு கொண்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அது எனக்கு ரீசன் தெரியல. அஃபிஷியல் ஸ்டோர் அங்கேயே இருக்குது. ஆனால் அவங்க சில பொருட்கள் என்னட்ட இருந்து தான் எடுக்கிறாங்க. வாய்ஸ் நோட் எல்லாம் அனுப்புவாங்க, நம்பிக்கையாக இருக்குது மிஸ் அப்படின்னு சொல்லி. ஒரு ஃபங்க்ஷன் சொன்னால் எல்லா விதமான இப்போ நீங்கள் அந்த மேக்கப்ல இருந்து தேவையான ப்ராடக்ட்ல இருந்து எல்லாமே டிசைட் வந்து நீங்கள் செய்து கொடுக்குறீங்க. ஹோம் விசிட் போகிறது குறைவு. ஃபர்ஸ்ட் மேக்கப்புக்கு சலூனுக்கு தான் நாங்கள் வர சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து தேவையான சொன்னால் நாங்கள் அந்தந்த பிளேசஸுக்கு போய் செய்து கொடுக்குறோம். நாங்கள் இங்கே இருக்கிற எல்லாமே குவாலிட்டி நம்பர் 1 குவாலிட்டின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த கதைக்கே இடம் இல்லை அப்படின்ற மாதிரி. என்னோட ஹஸ்பண்ட் நார்வே சிட்டிசன். அவரும் டிரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வருவார். அதை தவிர்த்து நாங்கள் எல்லா அஃபிஷியல் ஸ்டோர்லேயும் ப்ரோ மெம்பராக இருக்கிறோம். உதாரணத்துக்கு கிராயலான், மேக் ஆஃபிஷியல் அந்த மாதிரி அஃபிஷியல் ஸ்டோர்ஸில் மெம்பராக இருக்கிறனால அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே பில்லிங் ப்ரூஃப்லேருந்து எல்லாமே என்கிட்ட இருக்குது. எனக்கு என்ன ஐடியாண்டா, நான் மட்டும் முன்னேறணும் அப்படி இல்லை. இந்த மேக்கப் ஃபீல்டில் இப்போ நிறையா பிள்ளைகள் வர விருப்பப்படுறாங்க, கணக்கை இன்வெஸ்ட் பண்ணி படிக்கிறாங்க. அப்போ அவங்க தரமான பொருள் பாவிச்சாதான் அவங்களாலையும் இந்த காலம் இந்த ஃபீல்டில் நிலைச்சிருக்க முடியும். அவங்களோட ஒர்க்லையும் நல்ல ஒரு ரிசல்ட் காட்ட முடியும். அப்போ அதுக்கு பிராண்டட் பொருள் இருக்கணும். அப்போ அதை நான் நம்பிக்கையாக சனத்துக்கு கொடுக்கணும், சேல் பண்ணணுன்றது தான் இந்த மோட்டிவ். நான் கொலம்போல இருந்து கிளாஸ் ஏக்குள்ள இப்போ வரைக்கும் நான் ஒரு 500க்கு மேலே படித்து கொடுத்துருப்பேன். இப்போ வந்து நிறையா பேர் ஷாப் செய்கிறாங்க, ஃபாரினில் செல்ஃபாக செய்கிறாங்க பிஸ்னஸ். மற்றபடி கூட ஃபாரின் போகிறார்கள் தான் என்கிட்ட கிளாஸஸ் வருவாங்க பர்சனலாக. ஏன்னா நான் பர்சனல் ட்ரைனிங் தான் கூட கொடுப்பேன். குரூப் கிளாஸஸ்ன்னு சொல்லி இது பண்ணுறது இல்லை. கேர்ள்ஸ் வந்து 2 கொடுக்குறது, மேக்கப் கிளாஸஸ் கொடுக்குறது, ப்ராடக்ட் விற்கிறத தவிர வேறு என்ன சர்வீஸ் நீங்கள் சொல்லுங்கள்? சலூன் சர்வீஸ் இருக்குது, ஃபேஷியல் அந்த மாதிரி, ஹேர் ஸ்ட்ரைட்னிங் அந்த மாதிரி பேசிக்கான சலூன் சர்வீசஸ் எல்லாமே இருக்குது எங்கள்கிட்ட. ஜுவல்லரி ரெண்டல் பற்றி சொல்கிறேன்டா, நார்மலி நீங்கள் ஷாப்ஸில் எக்ஸாக்டாக ஒரு செட்டை தான் ஹையர் பண்ணலாம், ஒரு டிசைனை. நாங்கள் அப்படி இல்லாமல் மிக்ஸ் அண்ட் மேட்ச் கொடுப்போம். அதாவது நீங்கள் வேற ஒரு செட்டுண்ட நெத்தி சுட்டி தோடு அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எடுத்து கொண்டு ரெண்டல் பண்ணக்கூடியதாக இருக்கும் எங்களோட செட். அதே தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இல்லை. சாரீஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ப்ளவுசஸ் போடுறது இல்லை, வேறு மேட்சிங் ப்ளவுசஸ் போடுவாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோன்ஸ் வர ஜுவல்ஸ் செலக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு பார்த்தா ஒரு நல்லதொரு மேக்கப் நடந்திருக்கு, நல்ல ஒரு குவாலிட்டியாக ஒரு இது போட்டு நகைகள் போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு மேக்கப்பில் வந்துக்குமே துணை இருக்கும் இல்லையா? நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு சந்திச்சதில் சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம். எங்களோட சேனலில் வந்து உங்களோட மேக்கப் லவ் ஒரு பிராண்டடான ஒரு ஷோரூம் எடுத்து திருப்தி எங்களுக்கு இருக்குது.
கண்டிப்பாக எங்களோட வியூஸ் வந்து நேயர்கள் வந்து பார்ப்பாங்க. தங்களோட ஃபங்க்ஷனுக்கும் கண்டிப்பாக அவங்களோட நாடு வருவாங்க. நாங்கள் அதுக்கான கேரண்டி பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் பெலால வீதி திருநெல்வேலி சந்தைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேக்கப் லவ் நிறுவனத்துக்கு வந்திருந்தோம். சகல விஷயங்களை வந்து நீங்கள் காணொலியில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொலியோடு சந்திக்கலாம்.